இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்ண போறதுங்கிறத பார்க்க போறோம். சிஎஸ்எஸ் அப்படின்னா என்ன? சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். அதாவது HTML-ஓட எலமெண்ட்ஸ வந்துட்டு ஸ்டைல் பண்றதுக்கு உண்டான ஒரு ஸ்பெசிஃபிக் புரோகிராமிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு நெறைய விதமான ஸ்டைல் ஃபார்மேட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அத யூஸ் பண்ணி தான் நம்மளோட வெப்சைட்டோட கலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் எனக்கு இந்த மாரி கான்ஸ்டன்ட்ல இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் ஒரு ஸ்டைல்ல வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சிஎஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹெட்டிங் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன். இத 3த்தையும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டைல் பண்றதுங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஸ்டைல் பண்றதுக்காக நம்ம இந்த இடத்துல ஸ்டைல் அப்படிங்கிற எலமெண்ட்ட யூஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டைல் எலமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்றதுக்கு உண்டான மீனிங். இப்ப நான் வந்துட்டு எலமெண்ட்ட டைரக்ட்டா நான் கால் பண்ணி தான் யூஸ் பண்ண போறேன். இங்க h1 அப்படிங்கிறத நான் கால் பண்ணிக்க போறேன். h1 அப்படிங்கிற எலிமெண்ட்டுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் ஃபேமிலிய நான் சூஸ் பண்ணிக்க போறேன். இப்ப எனக்கு ஒவ்வொரு ஃபாண்ட் ஃபேமிலியும் நெறைய விதமான ஃபார்மேட்ட வச்சிருக்கும். இப்போதைக்கு நான் வந்துட்டு ஏரியல் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் ஃபேமிலிய சூஸ் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கலர். கலர் பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கலர் வேணுமோ நான் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் தான் எனக்கு வந்துட்டு வேணும்னா, நான் இப்ப நேம்டு கலர் ஒயிட் அப்படிங்கிற கலர நான் சூஸ் பண்ணிக்க போறேன். இப்ப எனக்கு ஒயிட் தெரியாது. ஸோ, இப்ப எனக்கு அந்த ஒயிட் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் பேக்கிரவுண்ட் கலர நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ, அதனால நான் இந்த இடத்துல பாடி அப்படிங்கிற எலிமெண்ட்டையும் நான் சூஸ் பண்ணிக்க போறேன். பாடி அப்படிங்கிற எலிமெண்ட்டுக்கு பேக்கிரவுண்ட் கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூக்கு நான் இப்ப அக்வா மெரைன் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இப்ப எனக்கு அக்வா மெரைன் அப்படிங்கிறதால எனக்கு ஒயிட் கலர் ஃபாண்ட் வந்துட்டு எனக்கு விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த H1 எலிமெண்ட்டுக்கு ஃபாண்ட்டோட வெயிட்ட வந்துட்டு யூஸ் பண்ண போறேன். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு போல்டா இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஆ லெட்டர் ஸ்பேசிங் அப்படிங்கிறதும் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? லெட்டர் ஸ்பேசிங் பொறுத்தவரைக்கும் எனக்கு இந்த இடத்துல ஒரு 2 பிக்சல் அப்படிங்கிறத நான் குடுத்துக்க போறேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் எனக்கு வந்துட்டு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, இமேஜ் அப்படிங்கிறத டிசைன் பண்ண போறோம். இமேஜுக்கு நம்ம இமேஜ் எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறனால இமேஜ் டேக்க டைரக்ட்டா கால் பண்ணிட்டு, இந்த இமேஜோட கர்வ வந்து மார்ஜின வந்துட்டு நம்ம தள்ளி வைக்க போறோம். மார்ஜின் இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25 பிக்சல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்க போறேன். அதுக்கடுத்து எனக்கு வந்துட்டு பார்டர். பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 25 பிக்சல் அப்படிங்கிறத நான் வைக்க போறேன். ஸோ 25 பிக்சல வச்சேன்னா, எனக்கு அந்த பார்டர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்டரும் நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இமேஜுக்கு ஒரு பார்டர் யூஸ் பண்ணிக்க போறேன். அதனால பார்டர் எனக்கு இந்த இடத்துல ஒரு 2 பிக்சல் சாலிட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ அப்படிங்கிற லைன வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. இந்த பாக்ஸ் ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நிழல் மாரி உண்டான ஒரு அமைப்பு வந்துட்டு குடுக்கும். இப்ப நான் இந்த இடத்துல ஒரு 2 பிக்சல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 5 பிக்சல் அதுக்கப்புறம் எனக்கு 2 பிக்சல் அதுக்கப்புறம் 3 பிக்சல் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஷேடோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் இதுல கலர் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்க போறேன். நான் இந்த இடத்துல ஆ ரோஸ் ப்ரவுன் அப்படிங்கிற ஒரு கலர நான் சூஸ் பண்ணிக்க போறேன். இப்ப எனக்கு ரோஸ் ப்ரவுன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்ல வேற ஏதாவது கலர் வேணும்னா நீங்க ரேண்டமா இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேணுங்கிற கலர நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் எலிமெண்ட்ட வந்துட்டு இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட்டா பேராகிராஃப் எலிமெண்ட்ட கால் பண்ணிட்டு, சேம் நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதே ஃபாண்ட் ஃபேமிலி, அதுக்கு அடுத்தது ஃபாண்ட் வெயிட் அது எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்க போறேன் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வேர்ட் ஸ்பேசிங் நான் இந்த இடத்துல வேற ஏதாவது கலர் நான் இந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் ஃபாண்ட்ட வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா?
டைரக்டா நான் கால் பண்ணி தான் யூஸ் பண்ண போறேன். இமேஜுக்கு ஒரு பார்டர் யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் எலமெண்ட்டை வந்துட்டு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக பேராகிராஃப் எலமெண்ட்டை கால் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் எலமெண்ட். பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலியை சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் ஹைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ லைன் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல ஒரு 12 பிக்சல் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 12 பிக்சலோட எனக்கு வந்துட்டு ஒரு 25 பிக்சல் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ எனக்கு லைன் ஹைட் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வேர்ட் ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணுங்கிறத நான் கொடுக்க போகிறேன். நான் இந்த இடத்துல ஒரு 5 பிக்சல் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல லெட்டர் ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல ஒரு 3 பிக்சல் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு லெட்டர் ஸ்பேசிங் வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ அப்பர் கேஸில் நான் மாற்றிக்க போகிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல ஃபாண்ட்டோட ஸ்டைலை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபாண்ட் சைஸை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபாண்ட் சைஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 பிக்சல் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 33 பிக்சலோட எனக்கு இந்த இடத்துல ஒரு 14 பிக்சல் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 14 பிக்சல் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட வெயிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ போல்டு அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு டெக்ஸ்ட்டை டிக்ரேஷன் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டைலிங் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணுவோம்.